வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் மிகவும் ஆரோக்கியமான பாலக்கீரை சட்னி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலக்கீரை சட்னியை இந்த மெத்தடில் செய்யும்போது எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா காஞ்சிட்ட உடனே 1/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 5 பல் பூண்டையும் இஞ்சி ஒரு சின்ன துண்டு 2ஆக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே கருவேப்பிலை இலையை கொஞ்சம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்ட உடனே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடலாம். கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளி சின்னதாக ஒரு கொட்டை புளி அளவுக்கு புளியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பாலக்கீரையை 2 கைப்பிடி வர அளவுக்கு அதை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பாலக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். பாலக்கீரை சட்டுன்னு வதங்கிடும். அவ்வளோதான், பாலக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே திருகின தேங்காயை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறிட்ட உடனே நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணி ஊற்ற வேண்டாம், இதில் இருக்கிற இந்த தண்ணியே போதும். நல்லா நம்ம கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். இது நல்லா நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். பாலக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கெட்டியாக இருக்கும். நம்ம தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.